ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்கக்கூடிய பஞ்சாயத்துங்கிறது முடிஞ்சிருச்சா இல்லையா? மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுல முடிவு எட்டப்பட்டதா இல்லையா? அடுத்ததாக வார் நடக்குமா இல்லையா? இந்த கொஸ்டின் ரொம்ப காலமாக நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், பதிலே சொல்ல மாட்டுறாங்க. பட் இப்போ ஒரு ஆன்சர் ஒன்று கிடச்சிருக்கு. ட்ரைடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோன், அந்த ட்ரோன் சம்பந்தமாக ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. இந்த ட்ரோன் யாருக்கு சொந்தமானது? திடுதுப்புன்னு அது காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. எந்த எல்லைக்குள்ளே அது காணாமல் போச்சு? அதுக்கும் ஈரானுக்கும் என்ன சம்பந்தம்? இதனால் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் எப்படி டென்ஷனாக இருக்காரு? அதை பார்த்து அமெரிக்கா சிரிச்சிருக்கா, அழுதுருக்கா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. அதற்கான பதில் தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஈரான்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. தண்ணி இல்லை, போர் வந்துருமோ அப்படிங்கிற பயம் இருக்கு. ரியால் டாலருக்கு நிகராக அதனுடைய ரேட்டுங்கிறது ரொம்ப பெரிய அளவில் டவுன் ஆயிடுச்சு. பொருளாதார மந்த நிலை, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம் அங்கே இருக்குல்ல. அதை தாண்டி அவங்க ஒரு விஷயம் இப்போ செஞ்சுருக்காங்க. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில பெரிய போர் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. இதை நாங்கள் தடுத்து நிப்பாட்ட போகிறோம், நாங்கள் தான் அதுக்கு மத்தியஸ்தம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. பஞ்சாயத்து சேரில் நாங்கள் உட்காந்துக்கிறேன் நாட்டாமையா அப்படின்னு ஈரான் இப்போ முன் வந்திருக்கு. அதற்கு ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் சம்மதம் தெரிவிப்பாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். சரி, ஏன் அப்படிங்கிறது நம்மளுடைய பழைய வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் நடந்துகிட்டு இருக்கு. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இது தொடர்பாக ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்கார். அதில் அவர் சொல்கிறாரு, ஆதாமினுடைய குழந்தைகளே, நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவது ஏற்புடையதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. உங்களோடு இருக்கக்கூடிய உறவின் காரணமாக ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிங்களா போயிட்டீங்க, வாங்க உட்காந்து பேசுவோமே அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இதற்கு ஆப்கானும் பாகிஸ்தானும் சம்மதம் தெரிவிப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா, ஜெனீவாவில் ஈரானுக்கு அமெரிக்கா கொண்டு வந்திருக்கக்கூடிய சில கோரிக்கைகள், முன் வச்சிருக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்ன? ஏன்னா மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தை, அதில் சில முக்கியமான விஷயங்களை முன் வச்சிருக்காங்க. போர்டோ, நடான்ஸ் அண்டு இஸ்ஃபகான் இதெல்லாம் ஈரானில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் சைட்ஸ். அதில் டோட்டலாக நீங்களே அழிச்சிருங்க, நான் அதை டெஸ்ட்ராய் பண்ண மாட்டேன். அமெரிக்கா சொல்கிறாங்க, ஒட்டுமொத்தமாக நீங்களே அதை அழிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தையும் அமெரிக்காவுக்கு கொடுத்துருங்க, ரஷ்யாவுக்கு கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இனிமேல் நீங்கள் செறிவூட்டலே பண்ணக்கூடாது, 0% தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஈரான் ஓகே சொல்லியிருப்பாங்களா என்ன? அதுதான் இல்லை. இஸ்ரேல் தன்னுடைய பழைய தொலைபேசி மொபைல்லாம் இருக்குல்ல, மொபைல்ஸ் அதெல்லாம் வாங்கி ஈரான் மற்றும் அமெரிக்க ஆப்பிரிக்கர்களுக்கு மறு விற்பனை செய்கிறாங்க, ரீசேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் 1100 யூஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரில. இன்றைக்கி இருக்கக்கூடிய 2K கிட்ஸு, ஜென்னிசெட்டு இவங்களுக்கெல்லாம் அந்த 1100ங்கிற வார்த்தையே தெரியாது. அதான் நோக்கியாவினுடைய ஃபோனில் மாடல். அந்த மாடல் ஃபோனை மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி புதிதாக இப்போ அப்டேட் பண்ணி அதை விற்றாங்கன்னா எப்படி இருக்கும்? அதில் பல நாட்டினுடைய காண்டாக்டும் அதில் எடுக்க முடியும், உங்களுடைய தனிப்பட்ட ரகசியங்கள் எல்லாமே எடுத்துட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஏன் இப்படி ரீஅசம்பிள் பண்ணி மற்ற நாடுகளுக்கு கொடுக்குறாங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்துகிற டேட்டாஸ், உளவு வார்த்தைகள் இது எல்லாத்தையும் இஸ்ரேலுக்கு தகவலாக கிடைக்கும். அதற்காக இந்த முயற்சியில் இஸ்ரேல் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. எப்பா மோசமான ஆளுங்க பாவுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த பேஜரு வெடிப்பு உள்ளிட்ட விஷயங்கள்லாம் லெபனானில் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, பக்கா பிளான் பண்ணி தான் அதை செஞ்சுருக்காங்க. இப்போது ஈரானுடைய அப்பாஸ் அராக்சி முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு. அது என்னன்னு பார்ப்போம். نزدیک به 4 ساعت صبح جلسه داشتیم، نزدیک 2 ساعت خودروی عصری و இந்த ஜெனீவாவில் நடந்துச்சுல மீட்டிங், அது முடிஞ்ச உடனே அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் நல்ல முன்னேற்றம் அடைந்துள்ளோம். இதில் பேச்சுவார்த்தையில் அணுசக்தி ஒப்பந்தத்தினுடைய கூறுகள் மற்றும் தடைகளை நீக்குவது பற்றி இன்னும் ஆழமாக பேசியிருக்கிறோம். கருத்து வேறுபாடுகள் குறித்து எங்களுக்குள் புரிதல் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம். ஸோ போர் வரும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்காதீங்க.
தொழில்நுட்ப குழுக்கள் வந்து திங்கட்கிழமை தொடங்கி வியன்னாவில், அடுத்து வியன்னா அந்த ஏரியாவில் வச்சு நாங்கள் பேச்சுவார்த்தை அடுத்து நடத்த போகிறோம். இந்த மீட்டிங் அப்படிங்கிறது வித்தின் வீக்கில் நடக்க போகுது, நெக்ஸ்ட் வீக்கில் நடக்க போகுது, அப்படி மார்ச் முதல் வாரத்தில் இது நடக்கும். அப்போது 4வது கட்ட பேச்சுவார்த்தையும் நடத்துறதுக்கு ஈரானும் அமெரிக்காவும் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்கிறது தான் செய்தி. சரி, ஈரான் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்க விமானப்படை தொடர்ச்சியாக தயாராகி வருகிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வலம் வருது. டெல் அவீவினுடைய பெல்குரியன் அப்படிங்கிற அந்த விமான நிலையத்தில் அமெரிக்காவினுடைய 6 KC-46 அண்ட் KC-135 இந்த இருக்கு இல்லையா, இந்த விமானங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. குறைஞ்சது 5 டேங்கர்கள் வந்து உள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வானம் ரொம்ப பரபரப்பாக மாறப்போகுது அப்படிங்கிறதுனால இவ்வளவு டேங்கர்களை திருதுப்புன்னு அனுப்ப வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறதையும் இப்போது இஸ்ரேலும் அமெரிக்காவும் உலகத்திற்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் சொல்ல மாட்டாங்க. இஸ்ரேல் மிகவும் வன்முறை நிறைந்த நாடு அப்படின்னு டக்கர் கால்சன் இப்போ அதிரடியான ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காரு. காரணம் என்னன்னா, இந்த பென்குரியன் ஏர்போர்ட்டில் இவருடைய மெமரி கார்டு, இவர் சம்மந்தமான நியூஸ், இவர் தடுத்து நிப்பாட்ட வைக்கப்பட்ட நிகழ்வு, இவருடைய ஈகோவை தூண்டி விட்டதற்கு பிறகு ஹப்பி அப்படிங்கிற நபரோட இவர் எடுத்த பேட்டி இஸ்ரேல் டோட்டலாக டேமேஜ் பண்ணிச்சு. அதுதான் காரணம். சரி, இப்போ இஸ்ரேல் மிகவும் வன்முறையானது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. சில நேரத்தில் உண்மையும் சொல்லியிருக்காரு. குழந்தைகளை கொள்வது, பேஜர்களை வெடிக்க செய்வது, லெபனான், இதெல்லாம் வந்து காசாவை தரைமட்டமாக்குவது உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே கொடுங்கோளர்களால், ஆட்சியாளர்களால் செய்யக்கூடிய விஷயம், இனப்படுகொலையாளர்களால் செய்யப்படக்கூடிய விஷயம். அது எல்லாத்துக்கும் சொந்தக்காரவங்க யாருன்னா இஸ்ரேல் தான். மிகவும் வன்முறையான நாடு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலை புகழ்ந்து தள்ளியிருக்கார். இன்னொரு புறம் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கையில் பங்கேற்பதற்கு அந்த ஷாகட் 136 அப்படிங்கிற நாக் ஆஃப் ட்ரோன் தயாராக இருப்பதாக ஒரு செய்தி வந்து விளம்பருது. இது எல்லாமே வந்து பென்டகன் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் மட்டும்தான். பட் இதில் ஒரு பியூட்டி ஒன்று அடங்கியிருக்கு. அமெரிக்க இராணுவத்தினுடைய ட்ரைடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்காணிப்பு ட்ரோன். இந்த ட்ரோனு ரொம்ப பெரிய அளவில் விலை மதிப்புடையது. $230 மில்லியன் அளவிற்கான ரூபா செலவு பண்ணி அதை உருவாக்கியிருக்காங்க. அது ஈரானுடைய எல்லைக்குள்ளே நுழையும் போது காணாமல் போயிடுச்சு. இது வந்து அன்மேன்டு ட்ரோன், ஆள் இல்லாத ஒரு ட்ரோன் அனுப்பி வைக்கிறாங்க. அப்போது ஈரானுடைய மின்னணு போர் அமைப்புகள் மூலிமா இந்த ட்ரோனை ஈரான் வீழ்த்திருக்குமோ அப்படிங்கிற டவுட் இருக்கு. லாஸ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டால் ஆமாம், $230 மில்லியன் காணாமல் போச்சு. இதை நினைக்கும் போது அமெரிக்காவுக்கு வருத்தமாக இருக்குமா இல்லையா? அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. அமெரிக்காவினுடைய ஆயுத களஞ்சியம் அப்படிங்கிறது டக் 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 அப்படின்னு படியிலேருந்து கீழே விழக்கூடிய ஒரு குழந்தை மாதிரி டம் 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 டம்னு கீழே விழுந்து கிடக்கு. அதை காப்பாற்ற போகிறது யாருன்னு தெரியல. சரி, ஈரான் மீதான சாத்தியமான தாக்குதலுக்கு முன்னதாக பக்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படையின் 5வது கடற்படை தலைமையகம் ஒன்று இருக்குது, ரைட்டா? அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு போட்டு ஒன்று இப்போ ஈரான் கைப்பற்றியிருந்தாங்கிறது நேற்று இது நான் சொல்லியிருந்தேன். இப்போது அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் இருக்காங்கல்ல, ஒர்க்கர்ஸ், அவங்களுடைய எண்ணிக்கையை பூரா அப்படி வரிசையாக குறைச்சிட்டாங்க. கடந்த ஜூன் மாதத்தில் 12 நாள் போர் நடந்துச்சுல, அப்போவும் போர் தொடங்குறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஹாட்டான நியூஸ். அமெரிக்கா கொரிய உறவுகளை மீண்டும் தொடங்கவும், கிழக்கு ஆசியாவிற்குள் அமெரிக்க இராணுவ நிலைநிறுத்தங்களை பாதுகாக்கவும் சிங்கப்பூரில் வச்சு நம்ம சந்திச்சுக்கலாம், உங்களோட பேசணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு கிம் ஜாங் உன்னுக்கிட்ட ட்ரம்ப் அவர்கள் ஃபோன் பண்ணி பேசியிருக்கார். ஆனால் கிம் அவர்கள் ட்ரம்ப்புக்கிட்ட பேசுகிறதுக்கு ஓகே சொல்லியிருக்காரா இல்லையா, அதை இன்னும் வடகொரியா சொல்லலை. சீனாவினுடைய தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தை சிரியா வந்து ஏற்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்போ அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அதாவது பாதுகாப்பு அபாயங்களையும் அமெரிக்க நலன்களையும் மோதல்களையும் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி இது எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. ஸோ சீனாவினுடைய தொலைத்தொடர்பு அப்படிங்கிறது, தொலைத்தொடர்பு சம்பந்தமான அந்த தொழில்நுட்பங்கள் எதையுமே சிரியா பயன்படுத்த வேண்டாங்கிறது தான் எச்சரிக்கை. இதை சிரிய அரசு அல்சாரா முறையாக ஃபாலோ பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் அமெரிக்கா சொல்லக்கூடிய விஷயத்தை அவர் ஆர்டராக எடுத்துக்குவார், ரெக்வஸ்ட்டாக நினைக்க மாட்டார். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஸோ இதை சம்பந்தமான ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத எப்போவுமே எங்களுக்கு ஒரு பெருமிதமாக இருக்கும். சரி, எண்ணிக்கை கூடிச்சுன்னா நல்லது தானே. எது எப்படியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது புரிஞ்சது அப்படின்னா
உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.